நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே 1,00,000 பணம் சம்பாதிக்கலாம். நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது கூட உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஊர் சைடு கொட்டி கிடைக்கிற புளியாங்கொட்டை மாதிரி பொருட்களை விற்று நம்ம கோடீஸ்வரன் ஆயிடலாம். அமேசானில் பொருட்கள் விற்று மாதம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி சொல்லி நானே வீடியோ போட்டாலும் நம்பாதீங்க. இப்போ இ-காமர்ஸ் பூமிங்கில் இருக்குது. இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாம் ஒரு சைடில் வளர்ந்துகிட்டே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நிறைய பேர் கோர்சஸும் கிரியேட் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன கோர்ஸை வேணால் செலக்ட் பண்ணலாம். அந்த கோர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பாருங்கள். அவங்க எப்படி என்ன நாலேஜ் உங்களுக்கு கொடுக்குறாங்க, என்ன எதை பற்றி அது வரிசையாக பேசிட்டு வராங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி லட்சக்கணக்கில் மட்டும் பணம் சம்பாதிக்கலாம். மாதத்துக்கு உங்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கலாம். தூங்கிட்டே பணம் சம்பாதிக்கலாம். இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு யூஎஸ்பியை மட்டும் வச்சு அவங்க வீடியோஸ் நிறைய போட்டுட்ருக்காங்க. உங்கள் ஆசையை தூண்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க சைடே போயிடாதீங்க. அவங்ககிட்ட கொஞ்சம் தள்ளியே இருங்க. எந்த ஒரு நாலேஜுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் நீங்கள் பணம் சம்பாதிச்சலாம் வாங்கன்னு கூப்பிட்டு போயிட்டு சும்மா ரேண்டமாக ஏதாவது சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களை நட்டாத்தில் விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தான் திருதுன்னு முடிச்சுட்டு இருக்கணும். எல்லாருமே பணம் சம்பாதிச்சு ஆகணும். இப்போ நிறைய பேர் வீட்டிலேருந்தே பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிகள் தேடிட்டு இருக்கீங்க. பட் ஒரு விஷயத்துக்கு நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதை பற்றின ஒரு பேசிக் நாலேஜ் நம்ம இருக்கணும். நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணால் நம்மளால் தொடர்ந்து பண்ண முடியுமா, இதுக்கு நமக்கு செட் ஆகுமா, இல்லை நமக்கு இருக்கிற பிஸி ஷெடியூலில் இதெல்லாம் பண்ணலாமா, இதுக்குள்ளே இறங்கினா நம்மளால் இதை டேக் ஓவர் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும். நிறைய பேர் நிறைய கடனில் இருக்காங்க, வேலை இல்லாமல் இருக்காங்க, பணம் அவங்களுக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப தீவிரமாக இருக்கவங்க எல்லாருமே இதை பற்றியுமே யோசிக்காமல் எப்படியாவது பணம் கிடச்சிரும், அவங்க சொல்கிற வார்த்தையை நம்பி அதில் போயிட்டு விழுந்துடுறாங்க. ஆல்ரெடி பண பிரச்சனையில் இருக்காங்க, அவங்களுக்கு வேறு பணத்தை கொடுத்துட்டு நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகி நிறைய பேர் என்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒருத்தர் சொன்ன நிறைய ப்ராடக்ட் வாங்கிட்டேன், நிறைய ஆட் ரன் பண்ணிட்டேன், அதுலேருந்து எனக்கு எல்லாமே லாஸ் தான், எந்த ஒரு ப்ராஃபிட்மே வரல, இன்னொரு சேலும் நடக்கலை, அவ்வளோவுக்கு நான் ஆட் ரன் பண்ணேன், எந்த சேலுமே இல்லை, அவர் சொன்னாருன்ட்டு அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கி வச்சு எனக்கு சேலே ஆகலை. இந்த மாதிரி என்கிட்டே நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன ஒரு கோர்ஸ் எடுக்கிறதா இருந்தாலுமே அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத முழுசாக தெரிஞ்சுக்கோங்க. அதை பற்றின ஒரு பேசிக் நாலேஜ் கெயின் பண்ணிக்கோங்க. இ-காமர்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட பேஸ்லேயே 100க்கு மேலே 100க்கு மேலே வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். அதை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சி நம்ம இதை ப்ரொசீட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. நான் எதுவுமே தெரிஞ்சுக்க விரும்பலை, பட் பணம் மட்டுமே சம்பாதிக்கணும், அதனால் இவங்க கூட போய் நான் சேர்றேன் அப்படின்னு போனீங்கன்னா கடைசியில் அதனால் ஏமாறாமல் இருந்துக்கோங்க.